சூப்பரான மட்டன் குழம்பு ஸ்டைலில் காரசாரமான பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்பாத்தி பூரி மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கப் அளவு பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ண வெங்காயமும் கறிப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுட்ரு, ஹோம்மேட் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பட்டர் பீன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் பீன்ஸ் வந்து நல்லா மசாலா நல்லா வதங்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சைஸ் தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது வந்து சப்பாத்தி பூரிக்கு விட சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவே உங்களுக்கு பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.